டைரக்டர் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்துல கூலி திரைப்படம் வெளியாகி ரொம்பவுமே வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்கு. நேத்து தான் அந்த படத்த பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. படத்த பத்தி எக்கச்சக்கமான நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து சமூக வலைத்தளங்கள்ல பார்க்க முடிஞ்சதாவும் இருந்துச்சு. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் படம் வந்து உண்மையிலே அவங்க கழுவி ஊத்துற மாரியோ, இல்ல அவங்க திட்டுறது மாரியோ ஒரு உகந்த படம் கிடையாது. அது உண்மையிலேயே ஒரு நல்ல தரமான பொழுதுபோக்கு படம். ஏஜ் லிமிட் இல்லாம எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு அருமையான சூப்பர் ஸ்டார் படத்த ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்களுக்காக லோகேஷ் கனகராஜ் குடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். படத்துல பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஸ்டார்ஸ் இந்திய சினிமாவே தன் பக்கம் ஈர்த்து வச்சிருக்க மிகப்பெரிய ஸ்டார்ஸ் வந்து படத்துல நடிச்சிருக்காங்க. அந்த ஸ்டார்ஸ ஒரு பிரேமுக்குள்ள கூட்டிட்டு வந்து அவங்கள நடிக்க வைக்கிறதோ, அல்லது வேலை வாங்குறது அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ அந்த இடத்துல லோகேஷ் கனகராஜுக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல். பிஜிஎம், இசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல அனிருத் பட்டைய கிளப்பியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். காட்சி வடிவமைப்புகள், ஒளிப்பதிவு எல்லாமே படத்துல எந்த குறையுமே சொல்றதுக்கு கிடையாது. என்ன ஒரே ஒரு விஷயம், படத்த வந்து சில சில கான்செப்ட் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லியிருந்தா படம் நல்லா இருந்திருக்கும். அதுவும் பத்தாம நம்மளோட சூப்பர் ஸ்டார் தலைவர வந்து நம்ம என்ஜாய் பண்றதுக்கு லோகேஷ் இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு வழங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுது. ஸோ நீங்களும் கூலி படத்த பார்த்திருந்தீங்கன்னா, உங்களோட தாட் எப்படி அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.